ஆ ஹாய் வாங்க மாப்பிள்ளைங்களா. என்ன டியூஷனுக்கா? ஆமாம். மாமா, உனக்காக நானும் குட்டி புள்ளியும் 1 கிலோமீட்டர் நடந்து உனக்காக வந்தேன் தெரியுமா? ஆனால் நீ இப்படி பண்ணுற. ஏய், மரியாதையாக போயிடு. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. வேற மாதிரி ஆகிடும். டேய் சோடா புட்டி. ஆ சோடா புட்டியா? இதெல்லாம் சொல்ல மாட்டியா உன் ஃப்ரெண்டு கிட்ட? எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஜாலியாக தான் பேசுவான். ஆனால் அவனுக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கவே பிடிக்காது. டே முருகா, ஏன்டா விட்றா, ரொம்ப பேசுகிறா. மாமா, இவன் கூட இனிமே சுத்தாத. எனக்கு இவனை பார்த்தாலே அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுற மாதிரி இருக்கு. க்யூட்டு நினச்சி பண்ணிகிட்டு இருக்க. கிளம்புன்னு சொன்னேன். எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. கிளம்பிடு. டே சோடா புட்டி, உன்னை கிளம்ப சொன்னேன். எனக்கு உன்னை பிடிக்கல. யாரு நான் சொல்றதான் கேட்பான். கிளம்புன்னு சொன்னேன். ஏய், அவன் என் மாமா, ஃப்ரெண்டுடி. ஏன் மாமா? என்ன? மாமா இரு மாமா, நான் சொல்றத ரொம்ப கொஞ்சம் கேளு பண்ணிட்டு மாமா. இருக்க? மாமா அவனுக்காக ஏன் மாமா என்ன திட்டுற? போடி போ. நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. முருகா வாடா. அப்படி போடு யுகேஷா. யார்கிட்ட? அவன் என் நண்பன்டி. எனக்கு ஒன்றுனா உயிரே கொடுப்பான். அவன்கிட்ட என்ன பிரிக்க பார்க்குறியா? பொழந்துருவேன். இனிமே பின்னாடி வந்து பாரு. அக்கா எனக்கு அவன் உன்னைய அடிக்கிறான். நான் போட்டு பொழந்துட்டாக்கா அவனை. அது வேற ஒன்றும் இல்லை குட்டி புள்ளி. இது வரையும் என்னை போ சொல்ல சொல்லி தள்ளி தான் போவான். ஆனால் இப்போ என் கையெல்லாம் டச் பண்ணிட்டு தானே போனான். அதனால தான்டா ஒரு மாதிரி லவ். ஐயோ, நம்ம அக்காவுக்கு காதல் முத்தி போயிடுச்சு போல.